எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு இதமான வார்த்தை. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமொழிகள் 10:32. ஒரு பெண் எல்லாரிடமும் சென்று, என் கணவர் அதிகம் கோபப்படுகிறார் என்று முறையிட்டு கொண்டே இருந்தாளாம். பல நாட்களாக அவள் இவ்வாறு மற்றவரிடம் குறை கூறிக்கொண்டிருப்பதை கவனித்த ஒரு பெரியவர் அவளிடம் ஒரு கேள்வியை கேட்டாராம். உன் கணவன் கோபப்படும்படி நீ ஏன் நடந்து கொள்கிறாய் என்று அவர் கேட்டாராம். அவர் கேட்டது மிக மிக சரியான கேள்விதான். அந்த பெண்ணுக்கு இதமாக பேச தெரியாது. எப்பொழுதும் கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் எதிர்த்து பேசுவது அவளது வழக்கம். அவருடைய கணவர் கோபப்படுகிறார் என்பது சரியான வார்த்தை அல்ல, கோபப்படுத்தப்படுகிறார் என்பதுதான் உண்மையான நிலைமை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, பிரியமான பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு? எவ்வித சந்தேகமில்லாமல் அதை இதமான பேச்சு என்று குறிப்பிடலாம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று வேதம் சொல்கிறது. நமது வார்த்தைகள் பிரியமானதாய் இதமான வார்த்தைகளாய் நாம் பேச வேண்டும். நாம் இதமாக பேசினால் கோபமோடு வருகிறவர்கள் கூட சாந்தமாவார்கள். வேதத்தில் ஒரு தம்பதியரை குறித்து நாம் பார்க்கிறோம். நாபால் என்பது அவரது பெயர். அவரது மனைவி அபிகாயில். இந்த நாபாலை பற்றி சொல்லும்போது துராகிரதன், அதாவது சீறுகின்ற மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் ஒன்றும் பேச முடியாத ஒரு முரட்டு குணமுடைய மனிதன். இவனது இதமற்ற பேச்சு, கடும் சொற்கள் அவரை எதிர்பாராத மரணத்திற்கே இழுத்து சென்று விட்டது. நாபாலின் மனைவியோ தன் இனிமையான இதமான பேச்சினால் தன் குடும்பத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண எழும்பின தாவீதையே அமைதிப்படுத்துகிறாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சிலர் உதட்டில் இனிமையாய் பேசுவார்கள், ஆனால் அவர்கள் உள்ளமோ கசப்பினால் நிறைந்திருக்கும். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இப்படி உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று பேசாமல் இதயபூர்வமாக இதமான வார்த்தைகளை, இனிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நமது இருதயம் இயேசு கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டால் நமது வாயின் வார்த்தைகளும் இதமும் இனிமையும் இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதமான வார்த்தைகளை பேசும் கிருபைகளை எங்களுக்கு தாரும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும் என்று வேதவசனம் சொல்லுகிறபடி நாங்கள் மற்றவர்களுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசவும், அவர்களை காயப்படுத்தும், அவர்களை கடுமையான பேசும் பேச்சுக்கள் எங்கள் வாயில் வராதபடி இதமான வார்த்தைகளை எங்கள் உதடுகளுக்கு தந்து பிரியமானவைகளை பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தலும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு உமது அன்பை நாங்கள் வெளிக்காட்டுகிறவர்களாய் எங்களுக்கு உதவி செய்தலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.